வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. ஜூலை 3 இன்னைக்கு உமன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு மியான்மர் செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இதுக்கு முன்னாடி பர்மான்னு சொல்லிட்டு அந்த பேர் இருந்தது, இப்போ மியான்மர்னு இருக்குது. இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெண்களுக்குன்ட்டு இருக்கக்கூடிய உரிமைகள், அவங்களுக்கான சுதந்திரம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்தது ஒரு காலகட்டத்தில். அதாவது இப்போ நம்ம வாரிசுகளை தேர்ந்தெடுத்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு தான் சொத்து அப்படின்ற மாதிரி பசங்களுக்கே குத்துன்னு இருப்போம் தெரியுங்களா. ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் பார்த்தீங்கன்னா தாய் வழியை சார்ந்த அந்த பெண்களுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த எண்ணெய் கிணறுகள் வந்து உரிமை அவங்களுக்கு தான் இருந்திருக்கான். ஸோ ஒரு பெரிய லெவலில் அந்தஸ்து, ஒரு பெரிய பதவிகள் அப்படின்றதெல்லாம் அப்பத்துலேருந்தே அவங்க கொடுத்துன்னு தான் இருந்தாங்க. அதுலேயும் அவங்க நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கயான் லாவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இனக்குழு மக்கள் இருக்கிறாங்க. அந்த பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா கழுத்தில் ஒரு வளையல் மாதிரி ஒன்று போட்டுருப்பாங்க. இந்த வளையலினுடைய எண்ணிக்கை அதிகமாக அவங்களுடைய கழுத்துன்றது நீட்டப்பட்டு ஒரு ஒட்டகச்சிவிங்க மாதிரி லென்த்தாயினே போகும். சரி, எதுக்காக இதெல்லாம் இவங்க பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த புலி வந்து கட்சி இழுத்துட்டு போயிடக்கூடாது, அதனால் ஒரு பெரிய பாதிப்பை சந்திச்சிடக்கூடாதுன்னு தான் இந்த பித்தளை வளையங்கள்லாம் போடுறாங்க அப்படின்ற ஒரு கருத்துக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வேற ஒரு பழங்குடி மக்களை சார்ந்தவங்க இந்த பெண்களை வந்து அபகரிச்சிக்கிறது, அதாவது அவங்கள பாலியல் வன்கொடுமை பண்ணுறது, இதுலேருந்துலாம் தப்பிக்கிறதுக்கு, ஏன்னா பார்க்குற அந்த தோற்றமே வித்தியாசமாக இருக்குதுன்னா அந்த ஈர்ப்பு வராமல் இருக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கான்செப்டில் வச்சுக்கிறாங்க. பட் ஆனால் அது உண்மை எது அப்படின்றதுல இன்றைக்கி வரைக்கும் குழப்பம் தான் பார்க்குது. ஸோ இவங்க நாட்டினுடைய ஒரு பெரிய ஐக்கானாவே இவங்க மாறிட்டதுனால இன்றைக்கி நிறைய பேர் அவங்க ஊருக்கு வந்து சுற்றுலாத்தலம் போகிறதுக்கு வந்து இது ஒரு பெரிய ஈர்ப்பாக அமைஞ்சிருச்சு. பட் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அது அப்படியே ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் இன்னும் சில பேர் வந்து இதை ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அவங்க நாட்டினுடைய ஒரு மிகப்பெரிய ஐக்கானாவே இவங்க இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட இந்த பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1919 சங்கத்தை வச்சுருந்தாங்க மியான்மரில், அதாவது பர்மாவில். அப்போவே பார்த்துங்க, மற்ற நாட்டில் இருக்கவங்களாம் வந்து ஓட்டு உரிமைலாம் கேட்டு போராட்டங்கள்லாம் பண்ணி இந்த காலகட்டத்திலேயே பெண்களுக்கு தனி சங்கம் வச்சுருக்காங்கன்னா எந்த அளவுக்கு இவங்களுக்கு ஒரு பெரிய ஃப்ரீடம் இருந்திருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அப்படிப்பட்ட இந்த பெண்களுக்கான பாதிப்புன்றது எப்போ உருவாக ஆரம்பிச்சுதுன்னா அவங்க நாட்டில் பொருளாதார சீரழிவுன்றது உருவாக ஆரம்பிச்சிச்சுங்க. ஸோ அதனால் என்ன ஆச்சுன்னா இந்த பெண்களை வந்து பாகிஸ்தான், தாய்லாந்து இந்த மாதிரியான பகுதிகளுக்கு அப்படி கடத்துறது, அது மாதிரி பெரிய பிரச்சனைகளை உருவாகுச்சு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த உரிமைகள்லாம் வாங்கிட்டு அவங்கள வந்து கீழே அப்படியே தள்ள ஆரம்பித்தாங்க. ஸோ இதுலேருந்து எப்படியா தப்பிச்சாகணும்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா 1996 MNCWF அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு உருவாக்குனாங்க, பெண்களுடைய நலத்தை மேம்படுத்தணும் அப்படின்றதுக்காக. ஸோ அந்த அமைப்பு உருவான அந்த நாளையை சூஸ் பண்ணி இன்னைக்கு உமன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு மியான்மர் செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜூலை 3. நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் பிளாஸ்டிக் பேக் ஃப்ரீ டே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைம் இந்த டே வந்து வந்திருக்கும் இந்த வருஷங்கள்லேயே. பட் ஆனால் இது அடிக்கடி செலிப்ரேட் பண்ணுறது நல்லது தான், ஏன்னா எப்படியாவது பிளாஸ்டிக் ஒழிச்சாகணும் அப்படின்ற கான்செப்ட் தானே. இந்த ஒன் டைம் பிளாஸ்டிக் இருக்குதுல்ல, ஸோ அது வந்து 1 மில்லியன் அளவுக்கு வந்து பெருகி போயினுக்குதான். அதுலேயும் இந்த பிளாஸ்டிக்லாம் வந்து அழியணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 100 to 500 வருஷம் வரைக்கும் டைம் எடுத்துக்கும். அப்போனா பார்த்துங்க நம்மளுடைய வாழ்வியல் எந்த அளவுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுத்துன்னு. ஏன்னா இந்த ஹியூமனுடைய பாடியிலேயே மைக்ரோ பிளாஸ்டிக்கை கண்டுபிடிச்சிக்கிறாங்க ஆராய்ச்சியாளர்கள், பயங்கரமாக அதிர்ந்து போனாங்க. என்னப்பா பாடியிலேயே பிளாஸ்டிக் வர அளவுக்கு மாறி போச்சா அப்படின்ட்டு. ஸோ இவ்வளோ பெரிய பிரச்சனை எதனால் உருவாயிருக்கு அப்படின்னா அதிகப்படியான பிளாஸ்டிக் நம்ம யூஸ் பண்ணுறதா. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுறதுலே பார்த்தீங்கன்னா கழிவுகளே கிட்டத்தட்ட 80% வந்து பிளாஸ்டிக்காக இருக்குது அப்படின்றது ஒரு பெரிய வருத்தமாக இருக்குது அப்படின்ட்டு. அதுவும் இந்த பிளாஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜெல்லி மீன்கள் இருக்குல்ல, அது சாப்பாடு நினச்சி சாப்பிட்டு தான். ஸோ அப்படி சாப்பிட்றதுனால என்ன ஆகுதுன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ பாய்சன் மாதிரி வந்து ஒரு பெரிய வலியோட அந்த ஜெல்லி மீன்கள் இறந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சிகரமாக தரங்கள்லாம் வந்ததுப்பா. இப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுனால நிறைய விலங்கினங்கள் அழியுது அப்படின்றது ஒரு பெரிய பாதிப்பு தானே. அப்போ அது எல்லாத்தையும் அழிச்சாகணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த டே உருவாகிறாங்க. இப்போ சீனா வந்து பார்த்தீங்கன்னா இதை சாப்பிட்ற மண்புழுக்கெல்லாம் கண்டுபிடிச்சுனுங்கிறாங்க. ஒருவேளை இந்த பிளாஸ்டிக் சாப்பிட்ற மண்புழுக்கெல்லாம் வந்து அதில் ஒரு பெரிய சேஞ்சஸ் நடந்தால் நல்லது தான். அப்போ இந்த நாட்களுக்கு மதிப்பு இல்லாமல் போயிடும். பட் இருந்தாலும் அது நடக்கிற வரைக்கும் இந்த டேஸ்லாம் வந்து செலிப்ரேட் பண்ணுறது இன்டர்நேஷனல் பிளாஸ்டிக் பேக் ஃப்ரீ டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து அனுசரிக்கிறாங்க ஜூலை 3. நெக்ஸ்ட் டே US வெர்ஜின் ஐஸ்லாண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எமான்சிபேஷன் டே, அதாவது அடிமைத்தனம் ஒழிச்ச நாளை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா தீவு கூட்டமாக இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் தான். பட் ஆனால் இது பிரிட்டிஷனோட கண்ட்ரோலில் இருந்தாலும் இவங்களுக்கும் தனி ஆட்சி அதிகாரங்கள்லாம் இருக்குது. இப்போ எப்படின்னா ஒரு நட்பு நாடு மாதிரி தான். இப்போது ஐக்கிய ராஜ்யம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பிரிட்டிஷனுடைய கண்ட்ரோல் இவங்க கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் இவங்களை வந்து பெரிய மாற்றங்களை உருவாக்குறதோ நீங்கள் இதான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து கட்டுப்படுத்துறதோ அப்படின்ற கான்செப்ட்லாம் அவங்ககிட்ட கிடையாது. பட் அவங்கள பாதுகாக்கிறதுன்ற ஒரு கான்செப்ட் தான். சரி, விஷயத்துக்கு வரும். சரி, இந்த டே எதுக்காக உருவாக்குனாங்க அப்படின்னா 16ஆம் நூற்றாண்டில் அடிமை வர்த்தகன்றது அவங்க பகுதிகளில் அதிகமாக வந்தது. எதுக்காகனா அந்த கரும்பு உற்பத்திக்கு தான். ஏன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சக்கரை தான் பயங்கர ஃபேமஸ், அது ஒரு தங்கத்துக்கு ஈக்குவலாகவே பார்த்துருந்தாங்க. ஸோ அப்படிப்பட்ட அந்த கரும்பு உற்பத்திக்கெல்லாம் நிறைய பேரை கொண்டு வந்து அங்கே வச்சு அடிமைத்தனமாக வச்சு பயங்கரமான வேலைகள்லாம் கொடுத்துருக்க மக்களால் அதை பொறுக்க முடியல. 1833 கிளர்ச்சிகள்லாம் உருவாக சரி தலைவரை மாற்றிடலான்னு சொல்லிட்டு பீட்டர் வான் ஷால்டன் அப்படின்ற ஒரு பர்சனை மாற்றுறாங்க. அந்த மனுஷன் கொஞ்சம் நல்ல மனுஷனாக இருந்தனால சரி இந்த அடிமைத்தனத்துலேருந்து இவங்களை விடுவிக்கிறதுக்கு முன்னாடி இவங்களுக்கு கொஞ்சம் சுமைகள்லாம் குறைச்சி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பள்ளிக்கூடங்களை உருவாக்குறது, அவங்களுடைய நலத்திட்டங்கள் பண்ணுறதுன்னு பண்ணி பார்க்குறாரு. பட் இருந்தாலும் எங்களுக்கு இந்த அடிமைத்தனம் தாங்க ஒழிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மறுபடியும் போராட்டங்கள்லாம் பண்ண 1835 பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அடிமைத்தனத்தை அவர் ஒழிச்சிடுறாருப்பா. அப்படி ஒழிச்ச அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு US வெர்ஜின் ஐஸ்லாண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா எமான்சிபேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க
ஜூலை 3. நெக்ஸ்ட் ரஷ்யாவில் இன்னைக்கு டிராஃபிக் பேட்ரோல் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இவங்க வந்து சோவியத் யூனியன் இருந்த சமயத்திலே பார்த்தீங்கன்னா இந்த போக்குவரத்துக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு துறையவே வச்சுருந்தாங்க. மிலிஷியா அப்படின்ற ஒரு போராளி குழுக்கள் தான் பார்த்தீங்கன்னா அந்த போக்குவரத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுல பயங்கரமாக ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இதுக்கு தனியாக ஒரு துறையை 1936 உருவாக்கி அதை கண்காணிக்கிறதுக்கு வச்சுருந்தாங்க. அப்புறம் 2009 பார்த்தீங்கன்னா ரஷீத் நூர்கலியேவ் அப்படின்ற ஒரு பர்சன் வந்து அமைச்சராக இருந்த இந்த போக்குவரத்துக்கு அவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த டிராஃபிக்லாம் கண்ட்ரோல் பண்ணி இதுக்காக உழைச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த மக்களை கொண்டாடி ஆகணும்னு சொல்லிட்டு அதுக்காக ஒரு டே உருவாக்கி தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரஷ்யாவில் டிராஃபிக் பேட்ரோல் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜூலை 3. நெக்ஸ்ட் பெலாரஸில் இன்றைக்கி இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. பொதுவாக வந்து இந்த ரஷ்யாகிட்டேருந்து பிரிஞ்சதுக்கப்புறம் தான் இவங்க தனியான ஒரு நாடெல்லாம் மாறினாங்க. பட் இருந்தாலும் ரஷ்யாவுக்கு இவங்களுக்கும் பெரிய பிரச்சனைலாம் இல்லைல்ல. இவங்க 2 பேருமே வந்து ஒரு அண்ணன் தம்பி மாதிரி தான். இவங்களுக்கு தனியாக பிரிஞ்சு வந்துட்டாங்க அவ்வளோதானே தவிர்த்து மற்றபடி போர்லாம் அவங்களுக்கு நடக்கலை. பட் இவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்ததே பார்த்தீங்கன்னா இந்த ஜெர்மனியுடைய நாசிக் படைகள் தான். அவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்களை பயங்கரமாக கண்ட்ரோல் பண்ணி ஒரு பெரிய பிரச்சனைலாம் கொடுத்துருந்தாங்க. அப்போ ஒரு வார் நடந்துட்டு இருந்த செகண்ட் வார் அதில் வந்து பார்த்திங்கன்னா மின்சிக் அப்படின்ற ஒரு பிளேஸை வந்து நாசிக் படைகள் பிடிச்சிருந்தாங்க. அதை வந்து ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறமா அவங்க எல்லாரையுமே அழிச்சு அந்த பகுதியை வந்து இவங்க மறுபடியும் கைப்பற்றுறாங்கப்பா. அப்படிப்பட்ட அந்த நாள் தான் நமக்கு உண்மையான இண்டிபெண்டன்ஸ் டே சுதந்திரம் கிடைச்ச நாள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாளை சூஸ் பண்ணாங்க. பட் ஆனால் அதுலேயும் வந்து டேட்டு குழப்பங்கள்லாம் வந்துச்சு. 1991 1995 இடைப்பட்ட காலத்தில் ஜூலை 27 தான் இவங்க வந்து இண்டிபெண்டன்ஸ் டேவை செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் மக்கள் எல்லாம் சேர்ந்து சில பேர்லாம் வந்து தன்னார்வலராக இருப்பாங்களே அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு 7 கொஸ்டினை வச்சாங்க. எதனால் இந்த டேட்டை நம்ம சூஸ் பண்ணோம், அப்புறம் நம்ம எந்த டேட்டை வந்து கொண்டாடலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அதுக்கு வாக்கெடுப்புலாம் நடத்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 90% மக்கள் என்ன பண்ணாங்கன்னா இந்த ஜூலை 3 நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணிட்டாங்கப்பா. அப்படி சூஸ் பண்ணி வாக்கெடுப்பு மூலமாக உண்டான ஒரு நாள் தான் பார்த்தீங்கன்னா பெலாரஸில் இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டேன்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜூலை 3. பொய் என்பது யாதெனில் உண்மை இதுவென்று அறியும் வரையில் அதுவரை பொய்யும் உண்மைதான். மறுபடியும் எல்லாரும் மாலிகன் சந்திக்கிறாரு. உங்கள்கிட்ட விடைபெறுவது அவங்க பாண்டிய நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.